படம் பார்த்தீங்களா எப்படிண்ணா இருக்கு? கிங்ஸ்டன் படம் அருமையாக இருக்குது. ஜிவி பிரகாஷுக்கு இது 25வது படம். அந்த 25வது படம் பேர் சொல்கிற அளவுக்கு படம் நல்லா வந்திருக்கு. பாடல் மியூசிக்லாம் எப்படிண்ணா இருக்கு? மியூசிக் வந்து மிரட்டி விட்டுருக்காரு. ஹாரர் மூவி தான் இது. இது வந்து கடல்ல வந்து காட்டுறாங்க. கடல் இது வந்து இது மாதிரி தமிழ் சினிமால எந்த இதுலையும் கடலை பத்தி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா காமிச்சிருக்காங்க. இது பேய் படம் மாதிரியே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்றாங்க. பேய் படமே தான் இது. இது வந்து பேய் படம் மாதிரியே கிடையாது. பேய் இந்த கடல் உள்ள போனா தப்பிச்சு வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. ஹீரோயின் போய் எப்படி இதுல இருந்து மீட்டு கொண்டு வராரு, அதுதான் கதை. படம் அருமையா வந்திருக்குது. படம் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்களா? ஹீரோயின் நடிப்பு அருமையா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து 2வது படம் நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் 2வது படமா இருந்தாலும் இது 2வது படம் மாதிரியே தெரியல. அவங்க ஒரு 10 படம் பண்ண மாதிரியே இருக்குது. ஓகே, 25வது படத்துல இந்த அளவுக்கு பெரிய வெற்றி வரும்னு பார்த்தா ஜிவி பிரகாஷ் நினைச்சு பாத்துருக்க மாட்டாரு. கண்டிப்பா நினைச்சு பாத்துருக்க மாட்டாரு. இந்த படத்தை 25வது படம் மிகப்பெரிய வெற்றி ஆனதுக்கு அதான் சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் வெற்றி ஆனதுக்கு மிக காரணமே முதல்ல கதையோட அம்சம் நல்லா அருமையா எடுத்திருக்காப்ல. 25வது படத்தை கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காப்ல. படம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு அதுல பிடிச்ச சீன் அந்த படத்துல பிடிச்ச கடல் சம்பந்தமான சீன்கள் எல்லாமே எல்லாருக்குமே பசங்களை எல்லாம் கூட்டு போனோம்னா படத்தை அவ்வளவு ஆர்வமா பார்ப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் அவ்வளவு அருமையா வந்திருக்கு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட அவர் படம் பார்க்க போனாலுமே நம்ம வீட்டு பையன் மாரி பார்த்தனா அவங்க போய் அந்த படத்தை பார்த்து கொண்டாடுறாங்க. ஆமா. சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? ஜிவி பிரகாஷ் வந்து நம்ம பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல அப்படி இருக்கிற பையன் மாதிரி தான் இருக்காப்ல. அதனாலதான் வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. அதே மாதிரி அவரு சாதாரணமா ஒரு இது நடிக்கல. ஒரு எல்லா ஒரு பில்டப்பு எந்த இது இல்லாம ஒரு சாதாரண பையனா நடிச்சதுனால தான் படம் இந்த அளவு வெற்றி ஆயிருக்கு. படம் இன்னும் நல்லா பேசப்படும். மக்கள் நல்லா பேசப்படும். அருமையா பேசப்படும். இது மியூசிக்லாம் எப்படின்னா இருக்கு? ஏன்னா அவரே அந்த படம் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் அவரு மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அவர் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரர் மூவி இந்த கடலுக்கான உண்டான சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கடல்ல அலை இருக்குமா, சவுண்ட் இருக்குமா, இந்த வந்து ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு மேட்சிங்கோட பக்காவா பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷும் அந்த ஹீரோனுக்கே கூட லவ் எப்படி அருமையா செட் ஆயிருக்கு. லவ் சீன்லாம் எந்த ஒரு இது சொல்ல முடியாது. படம் அருமையா வந்திருக்கு. அவங்களுக்கு உள்ள லவ் சீனே தான் இந்த படத்துல வந்து கான்செப்டா எடுத்து பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா.